மருந்தாகங்க. நீங்க வீட்டுல என்ன அடுப்புல சமைச்சாலும் சரிங்க, கேஸ் அடுப்பா இருந்தாலும் சரி, கரண்ட் அடுப்பா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விறகடுப்பு, ராக்கெட் அடுப்பு, பெரிய ராக்கெட் அடுப்பு, நேச்சுரல் மைக்ரோ ஓவனு, இன்னியும் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிற இன்னைக்கு கார்பரேட் கம்பெனிகளோட மைக்ரோ ஓவனு எதுவாக இருந்தாலும் சரி, அதுல சமைச்சுக்கிறத சைவமா இருந்தாலும் சரி, அசைவமா இருந்தாலும் சரி, உணவே மருந்தாக நம்ம பவுன் ஃபுட்ஸ் உடைய முறையில குரு வைத்தியத்துக்காக செய்யறதை எப்படின்னு உங்களுக்காக சொல்லித்தர இருக்கிறாங்க. இதற்காகவே நம்மளுடைய ஜெம்சி குருவை ஃபாலோ பண்ணவங்க நிறைய பேரு. அங்க நாங்க உணவுகளை வச்சு டிப்ஸ் சொல்லல, நானும் சரி பவுனம்மாவும் சரி, அதை எப்படி நான் செய்யறதுன்னு கேக்குறீங்க. அங்க அதை செய்து காட்டுறதுக்கு இப்போதைக்கு வழி இல்லாதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பவுன் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலை உருவாக்கி, பேஸ்புக் பேஜை உருவாக்கி உங்களுக்காக செய்து காட்டிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் அதுங்க இணையாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பெல் சிம்பிளை போட்டுட்டு இணைந்து பயணிங்க. 4 பேர்த்தோட ஷேர் பண்ணிக்கங்க. அவங்களும் உணவே மருந்தாக தயாரிக்கிறது எப்படின்னு தெரிந்து கொண்டு பலன் பெறட்டும். எங்களுடைய 13 வருட ஆராய்ச்சியிலேங்க எங்களுடைய உடல் உபாதைகளுக்கு நாங்க தயாரித்த உணவையே மருந்தாக பயன்படுத்தி குரு வைத்திய உடற்பயிற்சிகளையும் உட்புகுத்தி மீண்டு வந்ததை உங்க முன்னாடி வைக்கிறோங்க. விருப்பம் உள்ள அனைவரும் தவறாம பயன்படுத்தி பலன் பெற்றுக் கொள்ளுங்க. ரத்த சோகையிலிருந்து, எலும்புரிக்கி நோயிலிருந்து, வெரிகோசைன்ல இருந்தெல்லாம் நம்ம பவுனம்மா மீண்டு வந்திருக்கிறாங்க. இன்னி நிறைய இடத்துல இருந்து மீண்டு வர முடியும். அதற்கான டிப்ஸ்களை எல்லாம் தொடர்ந்து வைக்கிறோம். தவறாம அனைவரும் ஆதரவு அளித்தாருங்க. குறிப்பாக ஜெம்சியின் குடும்ப உறவினரிடம் குருவாகிய நான் உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன்.